ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எண்டர் ட்ராகனை பீட் பண்ண போகணும். அதுவும் நார்மலாக இல்லை, ஹாரர் மோட். டெய்லி ஒரு மோடை ஆட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Audio Jungle. 2, 1, 0. ஏப்பா, என்னடா இது இருட்டாக இருக்கு? என்னது இது? ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஏன் நம்ம என்ன கொடைக்கானலுக்கு வந்திருக்கோமா என்ன? இல்லையே. அப்போ என்னது இது? ஒரே பனிமூட்டமாக இருக்குது. யாரா அது முன்னாடி பிளாக் வச்சது? நான் போகிற வழி எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும். இல்லை யாராச்சும் தத்தா இப்படி தான் அடிப்பேன். ஐயோ கிரீப்பர். என்னது இது? ப்ளீஸ் நீங்கள் அதை பார்த்தீங்களா? எனக்கு நான் உங்களுக்கு ரீப்ளேயில் காட்டுறேன். இவன் ஒருத்தன் அச்சிங்கனுங்கிறான். சரி ஓடிப்போ. ப்ளீஸ் அதை பார்த்தீங்களா? ஐயோ சாமி, எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு மேலே போய் பிளாக்கு போட்டுருணும். எப்பா வேறு பனிமூட்டமாக இருக்குது. எம்மா இப்போ 2 கண்ணு வச்சுக்கின்னு ஒரு பல்லு வச்சுக்கின்னு, ஒரு பல்லு இல்லை 13 பல்லு வச்சுக்கணும் என் முன்னாடி வருது. ஃபஸ்ட்டு இந்த டார்ச் லைட்டை வச்சு நம்ம இருட்டான இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் வச்சுப்போம். ஆஹா சால்ட்டே, என்னப்பா ஜல்லியாக இருக்க போல். ஐயோ எனக்கு சிரிப்பு வருது, சகலம் பயமா. ஐயோ சாம்பி, சரி ஓடிப்போ அங்கிட்டு. சால்ட்டே எப்படியாச்சும் அந்த சாம்பிக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிடு. அப்பா ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து மேலே போகலாம். ஓடு ஓடு ஓடு. ஜெயின் ப்ரோ, என்ன ப்ரோ அப்படியே நிற்கிற? ஐயோ அது வேறு முன்னாடி வந்துட்டு போதே. ஃபஸ்ட்டு இந்த பிளாக் எடுத்து நம்ம மேலே ஓடினோம். இதான் நம்மளுக்கு சேஃப் இப்போதைக்கு. எப்பா ஃபஸ்ட்டு ஓடு 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 ஓடு. ஆஹா நிலா நல்லா தெரியுது. நிலாவே வா. வந்தாச்சு. அப்பா நீங்கள் பார்த்தீங்களா கைஸ், ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. என்னம்மா இவர் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கார், பிளாக் போட்டு சேஃபாக இருக்குது. இரு வந்து உடச்சி விட்றலாம். மொத்தமாக உடச்சி விட்டா நீ கொஞ்சம் நல்லா இருப்ப. எங்களை மட்டும் இது பண்ணுருவேன், நீ மட்டும் நல்லா சேஃபாக இருப்பியா? பத்தியா இல்லையா அவனை பயமுறுத்துறதுக்காகவே டேய் நான் சொன்ன, நான் எதுவும் சொல்லியே. என் பிளாக்கை ஊச்சி நீ ஜாலியாக இருக்கணும் தானே நினச்சேன். டேய் நான் இப்போ யார் தெரியுமா? நான் ஹீரோ பிரெயின்ரா. நீ ஹீரோ பிரெயின் இருந்தாலும் சரி, எந்த பிரெயினாக இருந்தாலும் சரி, நீ எங்களை விட்டு எப்படி சேஃபாக இருக்கலாம்? அதான் பிளாக்கை வச்சேன். எப்படி இப்போ நல்லா சேஃபாக இருக்கியா? அவ்வளோதான், பகலும் ஆக போகுது. அங்கே பற்றியா நினச்சேன் சேஃபாக நிற்கலையே, கொஞ்சம் பிளாக்கை கொஞ்சம் சுற்றி கவர் பண்ணியிருக்கலான்னு. ஸ்கெலிட்டன் பாய்த்தக்காரன் வந்து ஒரே அடியாச்சான், சேர்த்துனேன். டேய் ஸ்கெலிட்டனே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இருறா மேலே வந்து அடிக்கிறேன். சொல்லிட்டு என் லூட்டை சேஃபாக வச்சுக்கிறியா? நீயே செத்துட்டு இல்லை? ஆமாம். போ அங்கிட்டு, நீ தானே நினச்சா. ஓடிப்போ. பேசி நிற்கும் போது வந்து அடிக்கிறியா? ஓடிப்போ. ஐயோ கிரீப்பர், ஓடு ஓடு ஓடு. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம 6 சர்வைவல் சீரீஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் ஈஸியாக கிடையாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. வாங்க அதான் ப்ளே பண்ண போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சிலேப்பி எடுத்துப்போம். சிலேப்பி ஒரு சிலேப்பி எடுத்துக்கோம். நல்லா கிட்ட வந்துப்போம். இப்போ கரெக்டாகுதா? ஓகே கரெக்டாகுது. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் டார்ச் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஆமாம், டார்ச் வைக்கும்போது ஒரு இஸ்தலக்கடி தான், அவ்வளோதான். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்காக ஆடை அடிக்க வைத்தோம். ஆடு எதுக்கு? பெட்டு மறந்துட்டேன் நானே. ஐயோ. அப்புறம் ஆடு அடிக்கும் போதே ஒருத்தர் கத்திருந்தார். ஆடு அடிக்குது. எது ஆடு அடிக்குதா? ஆடு எப்படி அடிக்கும்? ஐயோ ஆமாம் கைஸ். அட ஆளவுரா சாமி. எப்பா கைஸ், இந்த ஆடு ஆணு தோணும் வந்து கைஸ், வாயை பொழந்து போட்டு ஐயோ வந்து அடிக்குது. சால்ட்டே வந்து காப்பாற்றியா? ஒன்று தானே காப்பாற்ற வந்தேன். ஐயோ அது வேறு அடிக்குது. ஐயோப்பா செம்ம அடிக்குது. இன்னும் ஒரு அடி வச்சாலே இந்த மாதிரி அடிக்குது. உன்னை சும்மா விட மாட்டேன். ஆடே உன்னை சும்மா விட மாட்டேன். இரு வந்து உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன். டேய் என்னடா இந்த ஆடு குட்டி ஆயிடுச்சு? என்னடா பச்சை கொஞ்சம் மாறிடுச்சு? டேய் சால்ட்டு என்னடா இது? அடப்பாங்க. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். சரி இது வேறு நடுவில். அப்புறம் அந்த ஆடை கொல்ல முடியலன்னு ஓடி வந்துட்டேன். கீழே வந்துட்டு ஒரு பேஸை கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை பார்த்தோம். இந்த இடம் பர்ஃபெக்டாக இருந்தது. சரி மரத்தை வெட்டி பேஸை கட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தன் மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டான் அந்த இடத்துல. தப்பு தானே என்னை விட்டு எப்படி வெட்டலாம்? சிப்போ. அப்போ நான் இந்த சைடு வந்துட்டு நான் இந்த சைடு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நானும் இந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வெட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு பெட்டுக்கு கலர் அடிக்கணும்ல, ரெட் கலரு. அப்புறம் அந்த ரெட் கலர் அடிச்சிங்கன்னு இருக்கும்போது கீழே பச்சை கலரில் கிரிது.
என்னடா இது பச்சை கலர் நானும் யோசிக்கிறேன். பச்சை கலர்லேருந்து எல்லோவாக மாறிச்சு, எல்லோலேருந்து ரெட்டாக மாறிச்சு. ஐயோ என்னது இது? நானே யோசிக்கிறேன் என்னடா ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கிற வரப்போகுதுன்னு பார்த்தா முன்னாடி ஏதோ பெருசாக உருவம் நிற்குது. என்னன்னு பார்த்தா ஆண்டன் நமக்கு வந்திருக்கான். ஏய் யாரா நீ? அப்புறம் என்னம்மா சொன்னேன், ஏய் அசையாமல் நில்றா, அது ஒன்றும் பண்ணாது. அசையாமல் நின்னா வந்து அடிக்குது. ஐயோ இவர் வேறு இந்த ஆடு கூட உட்காந்து விளையாடுன்னு இருக்காரு. ஐயோ யாரையா நீ? போய் அங்கிட்டு. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, நானும் அந்த ஆண்ட்டை முக்கணும் ஓடி பிடிச்சி விளாட்றோம். வா 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 வா. ஐயோ கிட்ட வரானே. ஐயோ ஒரு ரெடியை தேய்ச்சா செத்துருவா. ஐயோ எங்கேயாச்சும் தண்ணி என்ன இருக்கா? தண்ணி இந்தா. டேய் இப்போ என்னடா பண்ணுவேன்? தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவேன்? பார்த்தியா முதல்ல தண்ணிக்குள்ளே வரும்போது அவங்க பார்த்தியா கால் அப்படியே ஸ்டக்காக இடிக்கணும், வரவே கூடாது. ஒரு அடி எடுத்து வச்சா சித்திரவடா கீழே. நீ சாக மாட்டேன், நான் தான் சாவேன். ஐயோயோ ஏய் கிராடா தண்ணி உள்ள குதிச்சிட்டேன். ஐயோயோ கேஸ் தண்ணி உள்ள குதிச்சிட்டான். ஐயோயோ இவன் தண்ணி மேலேயும் வருவானா? ஐயோ கடகடன்னு பிளாக்காக கட்டு. ஐயோ இது வேற டச் வரைக்கா மாட்டேங்குது. சரி அப்பா ஓடு ஓடு. ஐயோ கிட்ட மாட்டான். ஐயோ ஓடுறா போடுறா சாமி. ஓடு 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 ஓடு. எப்பா ஐயோ மாடி அப்பாடா. அங்கேருந்து அப்புறம் ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டேன். அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஸ்டிக்கை செஞ்சு அப்புறம் நான் வந்து என்னடா இது டேய் நான் மறுபடியும் கிட்ட வரையானே? இல்லை போகிறான். அப்புறம் நானும் ஒரு பிக்காக்ஸை செஞ்சேன். பிக்காக்ஸை செஞ்சு உள்ளே போயிட்டேன். காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணேன். ஏன்னா அப்கிரேட் ஆகணுன்னா அடுத்தடுத்து சீக்கிரமாக காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணின்னே இருக்கும்போது ஒருத்தர் நடுவில் வந்துட்டார். யாருன்னு பார்த்தா ஒயிட்டை. வாங்கப்பா ஒயிட்டை, ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க போல கேமுக்கு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் சர்வரை கிரியேட் பண்ணுவோம், அதுக்குள்ளே நான் வளருவேன். மறுபடியும் பார்த்தா இவன் வர ஆரம்பித்தான். சரி நம்ம தூரத்துலேருந்து கரெக்டாக அப்படி ஒரு ஸ்வாடை செஞ்சு ஒரு ஆக்ஸை செஞ்சு ஒரு பிக் ஆக்ஸை செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். அவ்வளோதான். எப்படி பக்காவா? அப்புறம் நானும் இவன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா செவன்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தான் டேஞ்சர். அப்புறம் வந்து நானும் வந்து ஏதோ பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். கொஞ்சம் கட்டை செஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கிட்டு நம்ம இங்கேயும் கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கலாம், நைட்டு ஃபுல்லாக தாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அடா பாவி மஞ்சா 3 பேர் தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கானுங்க பாவி பசங்க. போங்கடா நல்லா இருப்பீங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் தூங்கினா தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஒருத்தரை விட்டு நம்ம அது நல்லா இருக்காது ஒரு மாதிரி. என்ன கேஸ் என்ன சொல்கிறீங்க? அப்படி தான் நல்லாயிருக்கும். ஏய் என்ன இது கேவான்னு அது என் டார்ச் பிளிங்க் ஆஃப் ஆகுது. ஏய் கேஸ் எங்கே என்னது டைமண்டா என்னது அது? எமரால்டு. சி நான் கூட வேறு ஏதோ நினச்சேன். அப்புறம் நானும் கீழே இறங்கலான்னு நினச்சி கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கும் போது திடீர்னு பார்த்தா சில்வர் ஃபிஷ் எங்கேருந்து வந்தது? எங்கேந்திரா வந்த டேய் சாபாஸ் தான். ஷூ கண்ணு வேறு தெரில உங்களுக்கு. நீங்கள் பிரைட்னஸ் வேணால் வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகப்படுத்திருக்கேன். அப்பயும் உங்களுக்கு தெரிலனா உங்கள் ஃபோன் பிரைட்னஸை கொஞ்சோண்டு அதிகப்படுத்திக்கோங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியல. ஐயோ க்ரீப்பர் எத்தான் தடவைடா இந்த சர்வரில் வந்து 3வது தடவை செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பா அழகாக கொஞ்சமாக இறங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இதுதான் சேஃப் நம்மளுக்கு. நம்ம இப்படியே வந்துடலாம் போலியே. வேணாம் இப்படி இறங்குமா. ஃபஸ்ட்டு நம்மளோட ரூட்டெல்லாம் ஃபஸ்ட்டு பொறுக்கிட்டு எடுத்துன்னு மேலே ஓடிடலாம். ஃபஸ்ட்டு டார்ச் எடுத்து என் சைடில் வச்சுப்போம். ஐயோ பார்த்தீங்களா கைஸ், ஒரு இராணுவ படையே வருது. அட பாவீங்களா ஏய், என்னை கொல்றதுக்கு அட இவ்வளோ பிளான் போட்டு இவ்வளோ பேர் வந்துடுறீங்க. நானே ஒரு டம்மி பீசுறா, என்னையாண்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? ஐயோ இந்த ஸ்பைடர் வேறு, இந்த ஸ்பைடர் தான் டெஞ்சரி. அவனுக்கு கீழே இருக்கானுங்க அத்தனை பேர். ஓடாங்கட்டு சும்மா கடுப்பேன் ஓடு. அப்புறம் நானும் அப்படியே ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு சைடில் பார்த்தா கோல் இருந்தது. கோலை விடுவோமா? கோலை மைண்ட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கின்னு நம்ம பேஸுக்கு போயிடலாம். நோண்டு. அப்புறம் கைஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லண்ணா சாப்பிட்டு பாருங்கள், இல்லைண்ணா சாப்பிடும் போதே பாருங்கள், இல்லை சாப்பிட்டு வந்துட்டு பாருங்கள், சாப்பிடும் போது பாருங்கள், உங்கள் இஷ்டம். அப்புறம் நானும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இதை கோழி வெட்டினதை பார்த்தா இங்கே ஒரு டெடி பேர் இருந்தது. இங்கே வாங்கி நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே வாங்க எல்லாம் வாங்கயா எல்லாம் வாங்கயா. ஒரு மனுஷன் கூப்பிட்றேனே கண்டுக்கிறீங்களா? சரி போங்க, உங்களுக்கு வேணாண்ணா நானே எடுத்துக்கிறேன் ஓகேவா? ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது. அப்புறம் நானும் இதை நோண்டி எடுத்துட்டதுக்கப்புறம் நானும் என்னடா அது என்னடா இது
ஏய் ஏதோ வருது. என்ன செய்ய Y444 காப்பாத்தீங்க. பின்னாடி பாரியா. அவ்வளோதான், அவனுக்கு ஒத்து சுற்றுறான். ஐயோ என்ன சிரிப்பும் வருது, பயமும் வருது. ஐயோ எச்சட்ட ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டுனுக்கிறேன், பயமாகுது. இன்னும் கொண்டு போயிட்டியா? சரி நீ சைடு போகிறேன். இது எந்த போய் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு போயிட்டு பிளாக்கை மூடிடணும். எப்பா இப்போ தான் சேஃபாக இருக்குன்னு நினச்சேன். டேய் என்னடா அது? என்ன சொல்கிறது உன்னை போயிட்டு? என்னடா பாடி அது? டேய் போ, நீ என்னதான் போய் இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நீ டம்மி பாப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு பயன்படுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பிளாக்கை போட்டு நீங்கள் ஈஸியாக அவனை அடிக்கலாம். பார்த்தீங்களா, அத்தனை அடியாச்சேன், செத்து போயிட்டான். இவ்வளோ தான் உன் எழுத்தா? நான் கூட பேய்க்கினா ஒரு 100 எழுத்து இருக்கும்னு நினச்சேன். டம்மி பாப்பா, சரி போடாங்கட்டு. அப்புறம் Y444 கத்தினது ஆடு அடிக்குது. என்னது ஆடு அடிக்குதா? அது எப்படி ஆடு அடிக்கும்? ஒன்று நாங்கள் இருக்கும்போது ஒன்று அடிக்குமா? நாங்கள் தான் ஒன்று அடிப்போம், அந்த ஆடெலாம் அடிக்கக்கூடாது. டேய் என்னடா பிரச்சனை? இந்த மாதிரிலாம் வரும்போது எப்படா நான் இந்த ஆடை அடிக்கிறது சொல்லு. அப்புறம் வந்து இன்னும் ஒரு ஐடியா சொன்னார். டேய் அதை போட்டு புதைங்கடா, அறிவு இருக்கா இல்லையான்னு. பிளான் நல்லா தாங்குது, அது ஏன் என் பெட்டு கீழே போட்டு வச்சுருக்க? அதுனா என் பெட்டு கீழேருந்து ஒரு பேயாக வந்து என் பெட்டே வச்சு என்னையே சாகிடிக்க போதா? ஏன் அப்படிலாம் பண்ணுற? போய் ஆகட்டு. அப்புறம் இங்கே யாரோட பெட்டு வந்தது, அந்த பெட்டோடு சேர்ந்து என்னோட மிங்கிள் பண்ணிட்டு ஒரு ஃபர்னஸை வச்சா எத்தனை மாட்டான் அந்த பையன் பெட்டு எடுத்துக்கினேன். சால்ட்டே கொல்ல போகிறோமே ஒன்று. அப்புறம் ஒரு கோலை வச்சுட்டு பீஃபை உள்ள தூக்கி போட்டாச்சு, அதாவது கவு பீஃப். ஓகேவா? ஐயோ நைட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஏய் என்னடா தூங்கல? ஐயோ தூங்கியாச்சு. அப்புறம் மறுநாள் ஆகி நாங்கள் பேச கட்டுறதுக்கு மரத்தை என்னடா அது? டேய் என்னது இது? சவு புட்டி எங்கே போட்டு வச்சுருக்கீங்க? டேய் யாரோட கலரா இது? யாருமே இல்லை பக்கத்தில், ஒரு மாதிரி பயமாகுது. கீழே தோண்டி பார்ப்போமா? இல்லை ஃபஸ்ட்டு இது எடுத்துலாமா? என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நோண்டி பார்ப்போம். நோண்டி கீழே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். அது சரிக்கா ஓடிப்போ. அப்புறம் கீழே ஏதாச்சும் நோண்டி பார்க்கலான்னு பார்த்தா கீழே எதுவுமே இல்லை. என்னடா இது? என்னது இது? சரி நான் கர்மமும் சரியில்லை. அப்புறம் நானும் இதை வச்சிட்டு நம்ம பேஸுக்கு எடுத்துன்னு போடலான்னு நினச்சேன். பேஸ் எடுத்துன்னு போயிடணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கலரு. அப்புறம் நான் கொஞ்சம் மரத்தெல்லாம் நோண்டிக்கிட்டு பேஸுக்கு போனால் ஒரே இந்த காஞ்சனா படத்தில் கருன்னு அந்த மாதிரி கருன்னு இது. என்னடா கருன்னு இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்து ஆச்சுது என்ன சார். என்னடா அது? ஐயோ ஃபஸ்ட்டு ரீஸ்மெண்ட் பண்ணி செக் பண்ணிடணும். எப்பா என்னடா அது? டேய் கேஸ் பெய் அம்மா ஓடு. எப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடணும். ஓடு நிற்காம ஓடுரு. பார்க்க ஏதாச்சும் தூரமாக ஒரு இடத்துக்கு நல்லதாக ஓடிடணும். எப்போ பின்னாடி என்ன வருதா? இல்லை அங்கே இருக்கு. எப்போ கேஸ் ஜல்லியாக இருப்பீங்க போல அந்த இடத்துல. ஜல்லியாக இருங்க. இன்னும் சால்ட்டே நல்லா இருங்கப்பா, ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் அந்த இடத்துல. ஆஹா செத்து விளையாடுறீங்களே. அப்புறம் முன்னாடி கொஞ்சம் கரும்புலாம் இருந்தது, அதெல்லாம் உடச்சிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். மறுபடியும் வந்துட்டான். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ஓடி போடான்னு சரிக்கா. என்ன இது? ஐ சா வாட் யூ வேர் ட்ரைங் டு ஈட். என்னடா இது? டிட் இட் ஒர்க்? டேய் யாரா இந்த நாக்கரு? யாரா அது? புதுசாக இருக்கா? அப்போ நான் ஜஸ்ட்டு செஞ்சு இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு அங்கே போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு கையில் ஒரு கத்தியோட வாடோட போனேன். மறந்து போயிட்டேனா? தேங்கியா நான் பார்த்து பயம் அவனுக்கு. நான் சும்மா சொல்லிட்டேன். அப்ஷூ இன்னும் வந்து நினைக்கிட்டு தண்ணி பட்டுச்சுன்னா ஓடிக்கிட்டு வந்துக்கிறாரு திருப்பி ஜாலியா அப்பா கொடுத்து தண்ணி விடுக்கலாம். தண்ணி அப்புறம் என் செஸ்ட்டில் போயிட்டு அங்கே போய் வைக்கலான்னு நினச்சேன். சால்ட்டு எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சனியே ஐயோ கேஸ் இது வந்துடுச்சு. ஐயோ சால்ட்டே ஜாலியாக இருக்கேன் போல போய் கூட. அவ்வளோ செத்து விளாடு. நான் ஓடிடுறேன் டீசெண்டாக என் பொருள்கள்லாம் எடுத்துட்டு. ஐயோ ஓடு நிற்காம ஓடு. ஐயோ தண்ணி உள்ள வரமாட்டேன். நான் மேலே நிற்கிறானே. ஐயோ ஃபஸ்ட்டு கேம் விட்டு போயிடலாம் வாடா. சரி அப்பா. அப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சர்வைவல் சீரீஸே என்ன ஆச்சு எங்கே போச்சுன்னு கேட்குறீங்க. எல்லாம் இந்த சீனை பாருங்கள். நான் எல்லாமே தயாரெலாம் படுத்திக்கின்னு உள்ளே போயிட்டேன்.
உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்னன்னா நீங்களே பாருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இங்கேயே நின்றாங்க. ஏன்னா என்எம்எஸ் இன்னும் வரலை, ஓகேவா? என்எம்எஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ நாங்களும் இங்கேயே நின்றுருந்தோம். ஆனால் சில பேரால் தாக்கு பிடிக்க முடியல, அவங்க மேலே போயிட்டாங்க. அப்புறம் நானும் இங்கே கை ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே எடுக்கலாம் பார்த்தா ஒருத்தன் அடிச்சிட்டான். அடிச்சுட்டு நானும் அந்த தண்ணியில் குதிக்கலான்னு நினச்சேன், செத்துட்டேன். என்னோட எல்லா லூட்டும் போயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் என்னால் அந்த எண்டர் ட்ராகனை பீட் பண்ண முடியல. அப்புறம் என்எம்எஸ் வரும்போது அவங்க கிரியேட்டிவ் போட்டார். என்எம்எஸ் சரி நம்ம வரத்துக்கு லேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிரியேட்டிவ் மோடு போட்டு வந்தார். ஆனால் கிரியேட்டிவ் மோடு போடும்போது இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா பாதி பொருள் கிரியேட்டிவில் வந்து எடுத்துட்டானுங்க. கிரியேட்டிவில் வந்து எடுத்தது பார்த்தாம எண்டர் ட்ராகனையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எண்டர் ட்ராகன் அடித்து எண்டர் ட்ராகனையும் முடிச்சிட்டானுங்க. சுற்றி முற்றி தேடினதில் இந்த வீடியோ தான் எனக்கு கடைசியாக கிடச்சிது. இதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அவ்வளோதான் கைஸ். அதான் விட்டதுலேருந்து பிடிப்போம்னு சொல்லிட்டு 6 சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணோம். வரட்டா?